திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்கள் நலத்திட்டம் நிறைய பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இலவச பேருந்து திட்டம் சொல்லி நாங்க பல விஷயம் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த திட்டத்தெல்லாம் நாங்க செயல்படுத்தணும்னா எங்களுக்கு கஜானாவுக்கு பணம் வேணும், அதுக்காக கடன் வாங்குறோம். ஏற்கனவே இருந்த அதிமுக கஜானாவை காலி பண்ணிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற போது டாஸ்மாகில் வருமானம் 30,000 கோடி. போன ஆண்டு டாஸ்மாகில் வருமானம் 45,000 கோடி என்றால் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கான செலவு, அதுக்கான தேவை உங்களுக்கு டாஸ்மாகில் இருந்தே வந்துருச்சு. நீங்க இத்தனை திட்டங்களை நிறுத்தினீங்களே, அதுல இருந்த பணம் இங்க. நீங்க இவ்வளவு வரியை ஏத்துனீங்களே, மின்சார கட்டணத்தை 3 மடங்கு ஏத்துனீங்க, சொத்து வரியை 3 மடங்கு ஏத்துனீங்க, குப்பைக்கு வரி போட்டீங்க. சொத்துக்கு வரி இருக்குது ஏற்கனவே, சொத்திலிருந்து தானே குப்பை உருவாகுது. இந்த குப்பைக்கு வரி போட்டீங்க, கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு வரி, வெற்றிடத்துக்கு வரி, வெற்றிட வரி அதிக அதிகப்படுத்திருக்கிறீங்க மாநகராட்சியில். இத்தனை வரியும் வாங்கிக்கிறீங்க, திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டீங்க. இது போக 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெளிப்படையாக கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இருப்பார். நீதிபதியின் மண்டை உடைச்சது கருணாநிதியின் காவல்துறை. இவன் பேசுறான் இன்னைக்கு இன உரிமைங்கிறாங்க, மாநில உரிமைங்கிறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன உரிமைக்கு மாநில உரிமைக்கு திமுக என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில மாநிலத்துக்கான உரிமையை திமுக போராடி பெற்றதுன்னு திமுக காரன் நிரூபிக்கணும்னு அரசியலே பேசுறது. இப்போ திமுக நாடாளுமன்றத்தில் போயிட்டு தொடர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிராகவும் இங்க தொகுதிகள் எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ண போறாங்க அப்படின்னு அதுக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்காங்க. யாராவது சொல்லியிருக்காங்க? நான் படிச்ச வரைக்கும் இல்லை. நான் தேடி தேடி பாக்குறேன், எங்காவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இது வரைக்கும் இல்லை. ஆனா இவங்க வலுக்கட்டாயமா நடக்கத்தான் போகிறது, எல்லாரும் வாங்கினாங்க. நாம் என்னன்னா, இது நடந்தால் அது தவறு, எனவே அதிமுக போய் கருத்து பதிவு பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப அடுத்தது புதுசா மொழியை திணிக்கிறாய் என்று சொல்லி ஒன்றை பேசுகிறார்கள், நாடாளுமன்றத்தில் நிற்கிறார்கள், மத்திய அரசை எதிர்க்கிறோங்கிறார்கள். இத்தனையும் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாலியல் குற்றங்கள், கள்ளச்சாராய குற்றங்கள், கஞ்சா குற்றங்கள், அத்தனை குற்றத்திலும் முதல் முகமாக திமுக காரணம் நின்று கொண்டிருக்கிறார். இவர்களே இதை முன்னின்று நடத்தினார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு இதை திசை மாற்றுவதற்கு அடுத்து வருகிற ஓராண்டு காலத்தில் மக்கள் எதையும் சிந்திக்கூடாது. ஐயோ வடக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஒருத்ததாயா இருக்கிறான்னு நம்பணும். அப்படியான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுக்கும் இல்லைங்க இந்த சண்டைகள். இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் அவர்கள் தான் நம்ம இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த 4 வருஷம் திமுகவுடைய ஆட்சி நீங்க எப்படின்னு பாக்குறீங்க? திமுகவினுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடாக மாற்றுகிற ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. இது நாம பார்க்கறது ஒரு பக்கம்ங்க. இன்னைக்கு இந்த பேட்டியை நீங்கள் எடுக்கிற இந்த நேரத்திலே கூட மக்கள் திமுகவை எப்படி பார்க்குறாங்கிறதுக்கு சாட்சி மீண்டும் கொங்கு மண்டலத்தில், கோவையில், திருப்பூரில் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு மிக கொடூரமான படுகொலை. ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு அம்மாவும் ஒரு 83 வயதான முதியவர், ஒரு 77 வயது அந்த அம்மாவுக்கு 2 பேரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கு. இது முதல் செய்தி அல்ல. இந்த 4 ஆண்டு காலமும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த செய்தி. சகல துறைகளிலும் தோற்று போன ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. அப்படியான ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு பெயர் வாங்கியிருக்குது. அதுதான் உண்மை. எந்த துறையுமே இயங்கவில்லை. ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்தினுடைய எந்த துறையுமே இயங்காத முதல் அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் முதல் என்று அவர்களாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். எதிலே முதலாவதாக இருக்கிறார்கள் என்பதை சமீபத்திலே வெளிவந்த ஒரு செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிவிட்டது. இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியிருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியும். இந்தியா விடுதலை அடைந்து முதல் தேர்தல் 1952 முதல் தேர்தல் நடந்து ஆட்சி அமைக்கப்பட்டதிலே தொடங்கி 2021 தேர்தல் வரைக்கும் ஆண்ட அத்தனை கட்சிகளும், தமிழ்நாடு ஆண்ட அத்தனை கட்சி, அத்தனை முதலமைச்சரும் சேர்ந்து வாங்கிய கடனை ஒரே ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார். அதனுடைய 2 மடங்கை வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார்கள். 5ஆம் ஆண்டை நிறைவு செய்வார்களா என்பது சந்தேகம். ஏனென்றால் அதற்குள் கஜானா காலியாகிவிட்டது என்று சொல்லி திவால் அறிவிக்க வேண்டிய நிலை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படலாம். அதுதான் தமிழ்நாடு அரசின் நிலை. இதை எப்படி பார்க்கறது? ரொம்ப வேதனையோடு பார்க்குறோம். இல்லை, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மக்கள் நலத்திட்டம் நிறைய பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இலவச பேருந்து திட்டம் சொல்லி நாங்கள் பல விஷயம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் செயல்படுத்தணும்னா எங்களுக்கு கஜானாவுக்கு பணம் வேணும், அதுக்காக கடன் வாங்குகிறோம். ஏற்கனவே இருந்த அதிமுக கஜானாவை காலி பண்ணிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ திட்டங்கள் வேறீங்க, அறிவிப்புகள் வேறீங்க. முதல்ல முதலமைச்சருக்கே அதுக்கு 2க்கு வித்தியாச வேறுபாடு தெரிய மாட்டேங்குது. அதாவது
நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, அவங்க அந்த நேரத்தை ஒரு உதவியாக அது இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, நீங்கள் கொடுங்க. ஆனால் அது திட்டம் இல்லை. திட்டம்னா உங்களுக்கு நீண்ட கால பயன் தரக்கூடியதாக இருக்கணும். மக்கள் வாழ்க்கைக்கு அது நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அவைதான் திட்டங்களாக நம்ம சொல்லுவோம். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னா அத்திக்கடவு அவனாசி கூட்டு குடிநீர் திட்டம்னா அது ஒரு திட்டம். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அந்த திட்டம் பயன் கொடுத்து கொண்டே இருக்கும், அங்கே வாழுகிற மக்களுக்கு பயன் கொடுக்கும். இப்படி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்திலே பெண் குழந்தைகளுக்கு எதிராக அந்த சிசு கொலைகள் நடந்து கொண்டிருந்ததை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அம்மா உணவகம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா பல 100 ஆண்டுகள் ஆனாலும் தொடர்கிற வகையிலே உருவாக்கப்பட்ட திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கான திட்டம். நீங்க கையில் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. அதை திட்டம் என்று நீங்கள் சொல்வதோடு நிற்கவில்லை, அதை எங்களுடைய சாதனை என்று பேர் சொல்லுகிறீர்கள். நாம் ரொம்ப வெளிப்படையாக கேட்பது என்னன்னா, ஏற்கனவே இருந்த திட்டங்கள் என்னாச்சு? தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டம் இருந்துச்சு, அதை கைவிட்டீங்க. அதை கைவிட்டதனுடைய விளைவு தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் என்று சொன்னீங்க. லேப்டாப் கொடுக்கிற திட்டம் 45 லட்சம் மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சி லேப்டாப் கொடுத்தது. ஒரு லேப்டாப்பினுடைய விலை 14,000 ரூபாய். 10 ஆண்டுகளில் 45 லட்சம் மாணவர்களுக்கு அதிமுக கொடுத்தது. நான் கேட்கிறேன், அன்பில் மகேஷ் அமைச்சரான பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ஒரே ஒரு மாணவனுக்கு தமிழ்நாட்டில் லேப்டாப் கொடுத்திருக்கிறீர்களா? என்னாச்சு திட்டம்? மானிய விலை ஸ்கூட்டர் கொடுக்கப்பட்ட திட்டம் நிறுத்திட்டீங்க. வீடு கொடுக்கப்படுகிற திட்டம் நிறுத்திட்டீங்க. 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாள் ஆக்குவோம் சொன்னீங்க. 100 நாள் வேலைக்கு போறவனுக்கு இன்னைக்கு வேலை இல்லை, வேலைக்கு போனாலும் சம்பளம் இல்லை, கொடுக்கல, நிலுவையில் வச்சிருக்கீங்க. இப்படி எல்லா திட்டங்களையும் கைவிட்டுட்டு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் என்று நீங்கள் பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிகிற போது டாஸ்மாகிலே வருமானம் 30,000 கோடி. போன ஆண்டு டாஸ்மாகில் வருமானம் 45,000 கோடி என்றால் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கான செலவு, அதுக்கான தேவை உங்களுக்கு டாஸ்மாகிலிருந்தே வந்துருச்சு. நீங்கள் இத்தனை திட்டங்களை நிறுத்தினீங்களே, அதிலிருந்த பணம் எங்கே? நீங்கள் இவ்வளவு வரி ஏற்றுனீங்களே, மின்சார கட்டணத்தை 3 மடங்கு ஏற்றுனீங்க, சொத்து வரியை 3 மடங்கு ஏற்றுனீங்க, குப்பைக்கு வரி போட்டீங்க. சொத்துக்கு வரி இருக்குது ஏற்கனவே, சொத்திலிருந்து தானே குப்பை உருவாகுது, அந்த குப்பைக்கு வரி போட்டீங்க. கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு வரி, வெற்றிடத்திற்கு வரி, வெற்றிட வரி அதிகப்படுத்திருக்கிறீங்க மாநகராட்சியில். இத்தனை வரியும் வாங்கிக்கிறீங்க, திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டீங்க. இது போக 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெளிப்படையாக கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள்? எனவே அது பொய். எந்த சாதனையும் இந்த அரசால் சாதனை அல்ல, ஏற்கனவே நடப்பில் இருந்த திட்டங்களை கூட கைவிட்டு ஒரு மிக மிக மோசமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். ரைட். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட்டில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, டெல்லியில் கொண்டு போய் தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. எந்த இடத்துல சார் அடகு வச்சிருக்காங்க? அது ஸ்டாலின் மட்டுமல்ல, திமுகவினுடைய பிறவி குணம் நான் சொல்றேன். கச்சத்தீவை எடுத்து கொடுத்த போது யார் இங்கே முதலமைச்சர்? கருணாநிதி அவர்கள். கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகணும், மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகிற போது யார் ஆட்சி? திமுக, கருணாநிதியினுடைய ஆட்சி. நீங்க கேட்டா எமர்ஜென்சிம்பாங்க, எமர்ஜென்சியில போயிடுச்சு இதெல்லாம் பாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச கையோட இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சீங்கல்ல, அதன் பிறகு 18-19 ஆண்டுகள் மத்திய அரசில் நீங்கள் பொறுப்பு வகிச்சீங்கல்ல, இதை மீட்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து உண்டா திமுக? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அரசிதழிலே வெளியிட முடியாதபடி காப்பாற்றிக் கொண்டிருந்தவர்கள் யார்? இவர்கள் தான், இந்த கும்பல் தான். தீர்ப்பு வாங்கினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஆனால் அதை அரசிதழில் கொண்டு வர முடியல. நீங்க மத்திய அரசியல் அன்றைக்கு நீங்கள் இருந்தீங்க, அங்கம் பெற்றிருந்தீங்க, மத்திய அமைச்சர்களை வச்சிருந்தீங்க, கொண்டு வர முடியல. அதுக்காகவே காத்துட்டே இருந்தீங்க, அதை தீர்ப்பை கொண்டு வராமே வச்சிருந்தீங்க. கடைசியில் அதிமுக ஆட்சி வந்துதான் அதை கொண்டு வந்தாங்க. எந்த இடத்துல மாநில உரிமைகளுக்காக திமுக இன்றைக்கு பேசுகிற இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவர்கள் யார்? அதை எங்க பொதுச் செயலாளர் தான் தெளிவா சொல்றார். நீட் என்கிற சொல்லை இந்தியாவில் பேசியவர்கள், கொண்டு வந்தவர்கள் யார்? திமுக கையெழுத்து போட்டாலுமே அது அதிமுக தடுத்திருக்கலாம்ல. எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்னு சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க. இப்ப ஸ்டாலின் இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லும் போது சொல்றாரு, மாநில அரசு எப்படி அதை தடுக்க முடியும் சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. மாநில அரசு தடுக்க முடியாது என்றால் மாநில அரசு எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப நீங்க சொன்னது பொய்யின் வெளிப்படையா தெரியுதா? மத்திய அரசு சட்டம் கொண்டு வருகிறான், அந்த சட்டத்தை, நீட்டை நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று போராடி இயக்கம் அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2016 அவங்களுடைய கடைசி தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க பேசுனதை பாருங்க. நாங்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் நீட்டை அனுமதிக்க மாட்டேன். நீட் கொண்டு வரப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தது அதிமுக அரசு. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொன்னார்கள். அரசமைப்புக்கே விரோதமானது இந்த நீட் தேர்வு என்று நாங்கள் போராடினோம். ஆனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா,
ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனியாக விலக்கு கொடுக்க முடியாது. ஏற்கனவே இந்தியாவில் அது கொண்டு வரப்பட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு விலக்கு என்பது சட்டப்பூர்வமாக கொடுக்க முடியாது. இந்திய சட்டத்தில் அதுக்கு இடமில்லை என்று சொல்லி கட்டாயம் தமிழ்நாடு நடத்தணும் கொண்டு வந்தேன். இப்ப எவ்வளவு பெரிய வேடை நீ போடுற? நீ தான் மத்திய அரசு உட்கார்ந்து இருந்த, நீங்கள் கையெழுத்து போட்டு தான் நீட்டை கொண்டு வந்தீங்க. உங்கள் ஆட்சி வர்ற வரைக்கும், நீங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க போராடி தடுத்துட்டு இருந்தோம். நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது உள்ள வருது. அப்ப ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது வந்து அதிமுக தான், திமுக இல்லையே. இருக்கட்டும், பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கு, நாங்க அரசியல் அங்கம் பெறலீங்க. நாங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தோன்னு காரணத்துக்காக நீட்டை ஏற்றுக்கொண்டோமா? சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டவங்க நாங்கங்க. இப்ப திமுக இருக்கு, பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாம தான் இருக்கு. ஏன் நீட்டை நிறுத்த முடியல? வாய்ப்பு இல்லையில, வாய்ப்பு இல்லைன்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே முதலமைச்சர் சொல்றீங்கல்ல, மாநில அரசால் என்ன செய்ய முடியும்னு. அட இதைத்தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு மாநில அரசால் செய்ய முடியாது, மத்திய அரசால் தான் செய்ய முடியும். நீதிமன்றத்துக்கு போய்விட்டது பிரச்சனை. கொண்டு வந்தவர்கள் நீங்கள், அதுக்கு தான் குற்றச்சாட்டு. நீ கொண்டு வந்தும் போட்டு தமிழ்நாட்டை சிக்க வச்சும் போட்டு அதுக்கு காரணம் அதிமுக தான் இந்த மக்களை நம்ப வைக்கிற பாரு. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம், எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம், எவ்வளவு சாதாரணமா அதை அரங்கேற்ற. அப்ப மாநில உரிமை, இதே மாநில உரிமை இன உரிமைன்னு திமுக முதல் பேசலாமாங்க? திமுக அருகதை இருக்கா? 1.25 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க தமிழீழத்துல, சொந்த மண்ணில் கொலை செய்யப்பட்டார்கள். நம்ம ரத்த சொந்தம் இல்லையாவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் இல்லையா? அதுக்கு தானே கருணாநிதி அவர்கள் வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தார். எங்க இருந்தார்? காலையில சாப்பிட்டு வந்து மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. இது ஒரு உண்ணாவிரதம். உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்டிங் என்று சொன்னார்கள். அதை நீங்க அதெல்லாம் ரெக்கார்டவே பண்ணலாம். ஏதாவது கின்னஸ்ல இது பண்றதுனா பண்ணலாம். அது எவ்வளவு ஏமாத்து வேலைங்க. அது கொண்டு வந்து ஒரு ஏசி உட்கார வச்சு பக்கத்துல ஏசி 2 ஏசி போட்டு விட்டு மனைவி துணைவி, சரி என்ன அருவருப்புங்க. ஒரு அவ்வளவு பெரிய கொலை, ஒரு 1,80,000 பேர் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். 30,000 குழந்தைகள் ரத்த ஆற்றில மிதந்த காட்சியை பார்த்துவிட்டு அதை அந்த அந்த போரை நிறுத்தணும், இந்தியா அதுக்கு உதவணும். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் சோனியா காந்தி பழிவாங்கும் நடவடிக்கை நிறுத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு போராடுச்சு. நாங்கள்லாம் அன்னைக்கு களத்தில் நின்று போராடினவங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்க உங்க வயது இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போது மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. சென்னையில வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் 75 ஆண்டு காலத்தில் எந்த மாநிலத்திலும் நடக்காத வேலை. நீதிமன்றத்திற்குள் போலீஸ் அனுப்பி நீதிபதியின் மண்டை உடைச்சது கருணாநிதியின் காவல்துறை. இவன் பேசுறான் இன்னைக்கு வந்து இன உரிமைங்கிறாங்க, மாநில உரிமைங்கிறாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன உரிமைக்கும் மாநில உரிமைக்கும் திமுக என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில மாநிலத்துக்கான உரிமையை திமுக போராடி பெற்றதுன்னு திமுக காரன் நிரூபிக்கிட்டு நான் அரசியலே பேசுறதுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்லுவான், இந்திய எதிர்ப்பு. வர்றதுக்கு வர ஒரே ஒரு விஷயம் சொல்லுவான். இன்னைக்கும் கேட்டீங்கன்னா அதையும் கூட இந்திய எதிர்ப்பெல்லாம் திமுக சொல்ல மாட்டான், தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்க கொடியேற்றுறோம். இந்த ஆளுநர் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுகிற உரிமை, தனி கொடியேற்ற வேண்டும் என்று பிறந்த இயக்கம் அது. அவன் சொல்றான், நமக்கு கொடிய முதலமைச்சர் ஏற்றுறதுக்கு உரிமை நாங்க தான் வாங்கணும்னு. கேவலம் இல்லை? இது ஒண்ணுதான் பெற்ற உரிமை. இந்த நீங்க மொழி போர்க்கிறீங்க, மொழி போருக்கும் திமுக என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். மொழி போர் அன்னைக்கு வந்து அதிமுக திமுக ஒரே இயக்கம் வந்து மாணவர் போராட்டம் வந்தது. அண்ணா அன்றைக்கு இருந்தார். அண்ணா அந்த போராட்டத்தை ஆதரித்தார், மொழி போராட்டத்தை ஆதரித்தார். அது கூட பிறகு முடிகிற கட்டத்தில் அண்ணாவுமே அதில் கொஞ்சம் முரண்பட வேண்டிய சூழல் வந்தது. நீங்க பெரியார் வந்து முழுமையை எதிர்த்தார். 65 நடந்த மொழி போராட்டத்தை பெரியார் எதிர்த்தார். அவர் ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லி எல்லாம் அந்த மாணவர்களை கண்டித்தார். அதெல்லாம் வரலாறு. நீ இப்ப திமுக கருணாநிதிக்கு மொழி போருக்கு என்னங்க சம்பந்தம்? கருணாநிதி செய்தது மொழியின் மீதான போர், தமிழ் மொழியின் மீதான போர். அதுதான் அவர் செய்ததோடைய மொழி போருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ வந்து திமுக நாடாளுமன்றத்தில் போயிட்டு தொடர்ந்து இந்தி திணிப்புக்கு எதிராகவும் இங்க வந்து தொகுதிகள் எல்லாத்தையும் மறுசீரமைப்பு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராகவும் போராடிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அல்ல, இது வந்து பெரிய அளவில் இவங்க வந்து திசை மாத்துறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அவர்களும் கலந்துட்டாங்க. அந்த ஜெயக்குமார் அவர்கள் தெளிவான கருத்தை அன்றைக்கு வச்சுட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிற்குரிய இந்த பிரதிநிதித்துவம் மாறக்கூடாது, மாறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்வது அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் நடப்பதாக இருந்தால் அது மாபெரும் துரோகம். ஏனென்றால் எல்லாரும் பேசிட்டாங்க. அதையே நாம இந்த குடும்ப கட்டுப்பாடு போன்ற நிகழ்வு கொண்டு வந்து மக்கள் தொகை குறைப்பதற்கு பணியாற்றுவோம். எனவே நம்முடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதுக்காக நான் உன்னுடைய எம்பி சீட்டை குறைச்சிருவேன்னா, என்னுடைய நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கம்மியாயிட்டான் அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய உரிமைகளை பேச முடியாதுங்க. நாளைக்கு நான் ஓட் போட வேண்டியது வந்து அதிகமான வாக்குகளை கொடுக்க முடியாது. இன்னைக்கு எப்படி அங்கே வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல் நான் உட்கார வேண்டிய நிலம் வந்துடும். அப்போ அதுக்கு நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறது அதிமுக நிலைப்பாடு. ஆனால் கேள்வி என்னன்னா, அந்த தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் செய்ய போகிறோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, நான் படிச்ச வரைக்கும் இல்லை. நானும் தேடி தேடி பார்க்குறேன், எங்காவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இது வரைக்கும் இல்லை.
ஆனா இவங்க வலுக்கட்டாயமா அப்ப நடக்கத்தான் போகிறது, எல்லாரும் வாங்கினாங்க. நாம் என்னன்னா இப்படி ஒன்று நடந்தால் அது தவறு, எனவே அதிமுக அதில் போய் கருத்து பதிவு பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப அடுத்தது புதுசா மொழியை திணிக்கிறாய் என்று சொல்லி ஒன்றை பேசுகிறார்கள், நாடாளுமன்றத்தில் நிற்கிறார்கள், மத்திய அரசை எதிர்க்கிறோம்கிறார்கள். இத்தனையும் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாலியல் குற்றங்கள், கள்ளச்சாராய குற்றங்கள், கஞ்சா குற்றங்கள், அத்தனை குற்றத்திலும் முதல் முகமாக திமுக காரனே நின்று கொண்டிருக்கிறார். இவர்களே இதை முன்னின்று நடத்தினார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு இதை திசை மாற்றுவதற்கு அடுத்து வருகிற ஓராண்டு காலத்தில் மக்கள் எதையும் சிந்திக்கூடாது. ஐயோ வடக்கு எதிரான சண்டை போடுறதுக்கு ஒருத்ததாயா இருக்கிறான்னு நம்பணும். அப்படியான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சுக்கும் இல்லைங்க இந்த சண்டைகள். இருந்தாலும் மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன், எங்களோட கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்பேன்னு சொல்றது வந்து அரசாங்கம் தானே? இல்ல, அது நாங்க கண்டிச்சிருக்கிறோம். நான் என்னுடைய புரிதல் சரியாக இருந்தா புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்கு அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அமுல்படுத்தினா நிதி வாங்கி அமுல்படுத்தணும், இல்லைன்னா அதை அமுல்படுத்த வேண்டாம் இல்லையா? இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய சத்தம் போட்டீங்க? அமுல்படுத்தலன்ட்டு போங்க. நீங்க தான் ஏற்கனவே அமுல்படுத்திட்டு இருக்கிறீங்களே. இவன் என்ன புதுசா என்ன அமல்படுத்துறது? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே அவர்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்ப சொல்லிங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நானே ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசியிருக்கிறேன். திமுகவின் நபரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நிரூபியுங்கள் நிறையங்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, கைப்புண் எனக்கு கண்ணாடி. 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை தமிழ்நாடு அரசு பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? நீங்க அது எது புதிய கல்விக் கொள்கை தான் சொல்லுதையே, வேற யார் சொல்றாதையே? நீபினுடைய அடிப்படை சாராம்சத்தில் இருக்கு. நீ அதை ஏற்கனவே இங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற. நீ தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாச்சு. இன்னைக்கு என்னமோ புதுசா வந்து ஒரு பிரச்சனை கிளப்புறதுக்காக அவர்கள் எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டார்கள், நிதி கொடுக்க அட உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த அமுல்படுத்துவதற்கு அவன் ஒரு நிதியை வச்சிருக்கிறான். நீ அமுல்படுத்தினீங்கன்னா நிதியை வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் பிரச்சனை. இதுல எங்க வந்துச்சு? இதுல மொழி திணிப்புக்கு காங்கிரஸ்காரன் கொடுக்கான்ட்டு நீ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப இந்தி மொழி திணிப்பு நாங்க வந்து கடுமையா எதிர்க்கிறோம். அதிமுக இன்னைக்கு இல்லைங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருந்தபோது மிக தெளிவாக சொன்னார் எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு, நாங்கள் இருமொழி கொள்கையில் தான் தொடருவோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். NEP வந்தப்பவே, வரைவாக வந்தப்பவே, புதிய கல்விக் கொள்கை வந்தப்பவே அவர் அதை சொல்லிட்டார். இன்றைக்கும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை, நாங்கள் மாற்றி ஏற்க மாட்டோம் என்று. ஆனா நீ எதுக்கு இந்த நாடகம் போடுற? இல்லை, நம்ம ஆல்ரெடி கடந்த காலத்தில் சில வரலாறு இருக்கு இல்லையா? மத்திய அரசு தென் மாவட்டங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஃப்ளட்டில் பாதிக்கப்படும் போது கூட நிதிங்கிறது முழுசாக கொடுக்கல. இங்கே மாநில அரசு கேட்ட ஒரு நிதி ஒன்று இருக்குது, ஒரு கொட்டேஷன் இருக்குது, அவங்க கொடுத்தது அதில் கால்வாசி தான். அப்போ இந்த மாதிரியான நிதி பற்றாக்குறை இருக்கும்போது தமிழகம் வந்து திவாலாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போய் கேட்குறாங்க, மக்கள் நலத்திட்டத்துக்காக தான். தமிழகம் திவாலாகிறது இது வேற பிரச்சனைங்க. ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்திலும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி இருந்துச்சுன்னா அங்கேயும் இருந்துச்சு. எல்லா காலத்திலும் உண்டு, எல்லா மாநிலத்துக்கும் உண்டு. மத்திய அரசு எப்பொழுதும் கேட்கிற நிதியை கொடுக்க முடியாது. சில சமயங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா அதை கடுமையாக அதை ஆட்சேபிப்போம், கண்டிப்போம், நம்ம போராடுவோம். இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் அவர்கள் நிதி கொடுக்கப்படாததை சட்டமன்றத்திற்குள்ளேயே நாங்கள் பேசியிருக்கிறோம், சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்கிறோம், மத்திய அரசை எதிர்த்திருக்கிறோம், மத்திய அரசு கொடுக்கணுங்கிறத மீண்டும் கேட்டிருக்கிறோம். மத்திய அரசிடம் பேசி நம்முடைய உரிமையை பெறுவது என்பது வேறு. மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கருப்பு கொடி காட்டிட்டு ஊரை சுத்திட்டு இங்க அதை பிரச்சாரமாக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு. நீங்க திவாலாகருக்கு மத்திய அரசு நிதிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க வாங்கி இருக்கிற 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடன் கணக்கு கேட்டோம்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல. மத்திய அரசு எல்லா காலத்திலும் தான்ப்பா கொடுக்கல, குறைவா தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் நிலைமை இருக்குதுங்க. அது இதுக்கு ஒரு காரணமா? இல்ல, முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, அதிமுக நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, நீங்க போய் வாங்கி கொடுங்க, நீங்க போய் வாங்கி கொடுங்க. எவ்வளவு ஒரு முதலமைச்சரை நோக்கி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு மடத்தனமான பேச்சு, எவ்வளவு ஒரு மடத்தனமான பேச்சு. நீங்கள்லாம் ஆட்சியில பங்கெடுத்திருந்தீங்க ஐயா. நாங்க கூட்டணி கட்சியாக இருந்தவர்கள், நாங்கள் தேர்தலோட எங்கள் கூட்டணி முடிஞ்சு போச்சு. கூட்டணி கட்சி போய் தான் வாங்கிட்டு வர முடியுமா? நாங்க தான் கூட்டணியில் இருக்கிறவங்கள, நீ விலகி போயிரு, நீ எதுக்கு முதலமைச்சர் இந்த நாட்டில், நீங்க எதுக்கு ஆட்சி ஆளுங்கட்சி, விட்டுட்டு போயிருங்க, அதை விட்டுருங்கிற உன்னால முடியல. இல்ல, மக்கள் உங்களை நம்புனாங்க. நீட் தேர்வை நானே பூரா கழட்டிடுவேன்னு சொன்னீங்க, மக்கள் நம்புனாங்க. ஓ ஏதோ செஞ்சிருவாங்களா அட்டாக்குதுன்னு. செய்ய முடியாது இப்ப சொல்றீங்க. இது ஏன் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ல? ஏன் சொல்ல? 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன் நீங்க, இப்ப நிதி இல்ல, நாங்க தேர்ந்தெடுத்து அது என்ன தகுதியுடைய பெண்களுக்கு கொடுப்போம், குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம்ங்கிறீங்க. அன்னைக்கு பேசி இருக்கிறது. அதையே நகைக்கடன், நகை கொண்டு வந்து வெய்யி நான் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னேன். வச்ச பிறகு நீங்க நகைக்கடன் நான் தள்ளுபடி பண்ண முடியாது, என்கிட்ட பணம் இல்லைங்கிற. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு அத்தனை அரசு ஊழியர்களுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்த. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம்னு நீ உத்தரவாதம் கொடுத்த. இன்னைக்கு எங்கிட்ட நிதி இல்ல, முடியாதுங்கிற.
அரசு அந்த தற்காலிக ஆசிரியர்களை வந்து நாங்க வந்து அவ நிரந்தரமாக்குவோம்னு சொன்னேன். இன்னைக்கு அவனை குண்டு கட்ட தூக்கிட்டு போய் அந்த ஆசிரியர்களை நீ கைது பண்ணி சிறையில் அடைக்கிற. விவசாயிகள் போராட்டத்துக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு இன்னைக்கு விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுற. நீ என்னைக்கு சொன்னது செஞ்சு நீ எந்த ஏதாவது சொன்னது ஒன்னை செஞ்சது உண்டா திமுக? அப்ப இதையெல்லாம் மறைப்பதற்கு அதோ பாரு அவன் மத்திய அரசு சரியில்லை, இதோ பாரு ஆளுநர் சரியில்லை, இங்க பாரு அதிமுக சரியில்லை, இங்க பாரு அவன் சரியில்லை, இங்க பாரு இதையே பேசிட்டு இருந்தா அதிகாரம் உண்கையில் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? 4 வருஷமாச்சு. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 4.25 வருஷம் ஆட்சிங்க. அதுல 2 வருஷம் ஆட்சி கொரோனால போயிடுச்சு. 2 ஆண்டுகள் அவருக்கு கிடைச்ச ஆட்சியில எத்தனை பிரச்சனை கொடுத்தாரு ஸ்டாலின்? நீங்க வந்து 10 நாள் ஆட்சி கலைஞ்சிரு, 100 நாள் ஆட்சி கலைஞ்சிரு, தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை தூண்டி விட்டு அத்தனை பிரச்சனைக்கு இடையில அந்த மனுஷன் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியோடும் சேர்ந்து மருத்துவமனைகள். நான் கேட்கிறேன், இந்த 4 வருஷத்துல ஸ்டாலின் 11 தாண்டி 12ஆவதா ஒரு மருத்துவக் கல்லூரி உண்டா தமிழ்நாட்டுக்கு? வெளிநாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து கொண்டு வந்திருக்காரு. எங்க கூட்டி கொண்டு வர்றாரு? 3 தடவை வெளிநாட்டுல. அதுக்கு தானே ஒரு வெள்ளை அறிக்கை நாங்க கேட்கிறோம். எப்ப வெளிநாடு போறீங்க சரி, வெளிநாடு போறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே சபரீசன் போறாரு. ஏன் போறாருன்னு முதலே கேட்டோம். அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா? அவர் ஏன் போறாருன்னு கேட்டோம். பதிலே இல்லை. சரி நீங்க வெளிநாடு போனீங்க, எத்தனை தான் கொண்டு வந்த, என்னதான் திறந்திருக்குன்னு கேட்கிறோம். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. தொழில்துறைக்கு இது நான் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் பரவலா தமிழ்நாட்டில் தொழில் செய்ய அத்தனை வந்து சென்னையிலுக்கு நல்லா தெரியும். எடப்பாடியாரினுடைய ஆட்சி காலத்தில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் ஒருத்தர் தொடங்க வர்றாருன்னா அவருக்கான அனுமதியை அரசு கொடுக்கறதுக்கு லேட் ஆகக்கூடாது. ஃபைல் அங்கே இருக்குதுங்க, ஃபைல் இங்கே இருக்குதுங்க, இந்த அப்ரூவல் வந்துருச்சுங்க, அந்த அப்ரூவல் வரலீங்க, உன்னை இப்படின்னா அவன் 5 வருஷமா தொழிலே தொடங்க முடியாமல் நின்றுட்டு முதலீட்டு பணத்தை வேற எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவான். அப்போ தொழில் தொடங்குவதற்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இதனுடைய தலைவராக முதலமைச்சர் இருந்தார், எடப்பாடியார் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, ஒரு பிரச்சனை ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நிறுவனம் தொடங்குறதுக்கு வந்து வைக்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஒரு ரோடு இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அதுக்குள்ளே வரலாம், இல்லை ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து அதுக்கு என்ஓசி கொடுக்க வேண்டி இருக்கலாம். இப்படி பல அமைச்சர் கூட வரும். அப்போ ஒரு முதலமைச்சரை நேரடியாக அதை பார்ப்பார். பார்த்துட்டு நீங்கள் கிளியரன்ஸ் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, 3 அமைச்சரும் கையெழுத்து போடுவாங்க, 3 செக்ரட்டரிஸ் கையெழுத்து போடுவாங்க, நிறைவேறினும் அடுத்த நாள் அவன் தொழில் தொடங்கலாம். இதுதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் வெளிநாடுகளிலே போகிறேன், பணம் வாங்கி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக முதலமைச்சர் இல்லை, அதை விட்டுட்டாரு. இப்போ யார் அதை கொடுத்துருக்கீங்கன்னா தொழில்துறை அமைச்சர் கையில் இருக்கு. அவர் தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவர். இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர், ஒரு அமைச்சர் சொல்லி இன்னொரு அமைச்சர் கேட்பாரா? அப்போ ஒரு தொழில் தொடங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிற்குள்ளே என்பதான அக்கறை என்பது எந்த முதலமைச்சருக்கு இருந்திருக்கிறது என்பது அறிவுள்ள அண்ணா எல்லாருமே புரிஞ்சுக்கூடியதாக இருக்கு. அதனால இது பொய்யுங்க. இப்பயோ இவங்க நம்ம சொன்ன மக்களே பார்க்குற மக்களே என்ன நினைப்பாங்கன்னா, இவ என்னடா எப்போ பார்த்தாலும் திமுக என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்றாங்கன்னு. அப்படி இல்லை, சத்தியமா தப்பு மட்டும்தான் செய்யறான். 4 வருஷமா நம்மளே பாராட்டலாம்னு தேடினாலும் கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. பொதுவாக பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது முக்கியம். ஏன்னா மகளிர் தினத்தில் திமுக சார்ந்த பல பேர் வந்து இந்த கோட் வந்து கோட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ துரைமுருகன் திமுக பொதுச் செயலாளர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, வட மாநிலத்தில் ஒரு நாகரிகம் இருக்கு, அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு 5 புருஷன் இருப்பான், தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐயா துரைமுருகன் அவர்களுடைய வயது, அவர்களுடைய அனுபவம், அது வந்து நானெல்லாம் பிறக்காதுக்கு முன்னே அநேகமாக அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், அமைச்சரே ஆயிருப்பார்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மூத்த அனுபவத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனாலும் அவருடைய வாயிலே இருந்து இவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் வெளிவருகிறது என்றால் அது ஐயா துரைமுருகன் அவர்களின் மொழி அல்ல, அது திமுகவின் மொழி. திமுகவிற்குள் யார் இருந்தாலும் இப்படித்தான் பேச வேண்டும். அவர் எல்லாம் நீண்ட காலம் இருந்திருக்கிறார், எனவே அவர் அப்படி பேசுவதிலே எனக்கு இப்ப வியப்பில்லை. நான் அந்த பார்லிமெண்ட்ல அந்த அமைச்சர் பேசுறதை பார்த்தேன். தே ஆர் அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லுகிறார். இந்த தே ஆர் அப்படிங்கும்போது அது யார் அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாட்டு மக்களை சொல்லி இருந்தால் அது எந்த கொம்பன் பேசினாலும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உண்மையிலேயே நாம் மிக முன்னாடியே நாகரிகம் அடைந்த ஒரு இனத்தினுடைய மக்கள். அதுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இரும்பு காலத்தில் நாம் முன்னாடி தொட்டவங்கிறதெல்லாம் கூட சாட்சி தான். திராவிட கலாச்சாரம் கூட சொல்றாங்க. அதுக்கு வந்துருவாங்க அதுக்கு. எனவே அது தமிழ்நாட்டினுடைய அந்த நம்முடைய வரலாற்று பெருமைகளை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நாகரிகம் அடைந்தவர்கள் தமிழர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் சொன்னது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை என்று அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்.
திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லி இருந்தால் அது பரிசீலனைக்குரியது தான், அது நியாயமானதாக கூட இருக்கலாம். ஏன்னா நானும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திமுகவில் இருக்கிற அந்த தொண்டர்களை விட்டு விடலாம், திமுகவினுடைய அந்த ஆளுகிற குடும்பம் இருக்கிறது இல்லையா, அது அன்சிவிலைஸ்ட், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. எனவே அவர் யாரை சொன்னாங்க பார்க்கணும். அப்படி ஒரு நடந்த சம்பவத்தை உடனே அது ஒரு வடவர் தமிழர் பிரச்சனை என்று சொல்லி துரைமுருகன் போன்றவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது என்பது ரொம்ப அநாகரிகமானது, ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது. எனக்கு தெரிஞ்சு ஐயா துரைமுருகனுக்கு அதெல்லாம் தெரியாமல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது சரி, ஒருத்திக்கு ஒருவன்கிறது ஏற்றுக்கிறாங்களாங்கிறது தெரியல திமுக. சரிதானுங்களா? அநேகமாக கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு அவர் குறித்து ஒரு விமர்சனத்தை வைக்க விரும்பி கொண்டிருந்த துரைமுருகன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். எனவே தமிழர் நாகரிகத்திற்கே அப்பாற்பட்ட, தமிழ் நாகரிகத்திற்கே புறம்பான ஒரு தலைவரோடு நாம் இருந்து விட்டோமே என்று அவருடைய கடைசி காலத்தில் அவர் கவலைப்படுவதாக நான் உணர்கிறேன். அதனால் அவர் பேசிக்கொண்டு இருக்கட்டும், அது அவர் தலைவருக்குத்தான் மிக மிக பொருந்தும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை ரொம்ப நாளாக கொடுத்துட்டே இருக்காரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் விஷயங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. போக்சோ வழக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 200க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறைய செய்தி ஊடகங்களும் அதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தாண்டி குழந்தைகளுக்கும் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியில்? இது ஒரு தொடர்ச்சி தானுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ரோட்டில் ஒரு பொண்ணு நடக்கும்போது அந்த பிள்ளைய வந்து தப்பான பார்வையில் பார்க்குற தைரியம் ஒருத்தனுக்கு வருதுனாவே ஒரு அரசு வந்து செயலிழந்து கொண்டு இருக்கிறது என்பது அர்த்தம். நீங்கள் இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்ங்கிறது ரொம்ப அதீதமாகி ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இவ்வளவு மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் அமைந்திருக்கிற உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளேயே ஒரு மாணவிக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு வன்முறை இழைக்கப்படுகிறது. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படா நீங்கள் அலோவ் பண்ணீங்க தேடி பார்த்தா அவசர அவசரமாக கமிஷனர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு, அவசர அவசரமாக பார்த்தா சிசிடிவி வேலை செய்யலைங்கிறான். எப்படா ஒரு எந்த பின்புலம் இல்லாதவன் இப்படி தைரியமாக ஒரு வேலையை செஞ்சிட முடியும் இந்த இடத்துல அப்படின்னு தேடினா கடைசியில் அவன் துணை முதலமைச்சரோட நிற்கிற படம் வருது, அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோடு நிற்கிற படம் வருது, மா சுப்பிரமணியம் அவன் வீட்டுக்கே போய் விருந்துண்டார் என்கிற படமெல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ அந்த யார் அந்த சாருங்கிறத காப்பாற்றுறதுக்கு தான் இவன் இத்தனை நாடகம் மாறுறான். இந்த 3 மாசமா திமுக நடத்திட்டு இருக்கிற அத்தனை போராட்டத்துமே இந்த யார் இந்த சாருங்கிற அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையிலே சம்பந்தப்பட்டு இருக்கிற முக்கிய அரசியல் பிரமுகர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் தெளிவாக இவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ 3 மாசமா கண்டதையும் பேசிட்டு கண்டதுக்கும் போராடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். சரிதானுங்களா? அப்போ அந்த குற்றங்கள் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா நமக்கே நல்லா தெரியுது, திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவின் மிக முக்கிய தலைவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள். அவன் வீட்டிலே போய் விருந்துண்ட அவர் எவராக இருந்தாலும் சரி, அவர் மீண்டும் அவனோடு சேர்ந்து உணவுண்ணுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க வேண்டும். அது அடுத்த வருஷம் நடக்கும். அப்போ உணவு செலவு எங்களோடது. ஏன்னா நாங்கள் தான் கவர்மெண்ட் அன்னைக்கு என்ன நாங்கள் கொடுக்குற அரசு உணவை சாப்பிட வேண்டிய நிலையில் அவங்க யாராக இருந்தாலும் எந்த கொம்பாதி கும்பனாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு போய் உட்கார வைப்போம். அது நடக்குது இன்னைக்கு. அதனுடைய தொடர்ச்சி தாங்க இந்த குழந்தைகளுக்கு எதிரானது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் விரிந்து கிடக்கிற புழக்கத்தில் இருக்கிற போதைப் பொருட்கள், கஞ்சா போதைப் பொருள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குதுங்க. கிடைக்காத தெருவே தமிழ்நாட்டில் இல்லைங்க, எங்கே போனாலும் கிடைக்குது. வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிருச்சு. இப்போ சமீபத்தில் கூட ரவுடியை வந்து வெடிகுண்டு போட்டு, அது கூட ஒரு வெடிகுண்டு கலாச்சாரத்தை நம்ம எந்த இடத்தையும் இது பண்ணி பேச முடியாது. சாதாரணமானதல்ல, அது மிக கொடூரமானது. ஆனாலும் கூட அது ஒரு இடத்தை வெடிச்சு ஒரு ஆளை கொன்றும் ஒரு சில பேரை கொன்றும். இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த பழக்கம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு இனத்தையே அழிச்சிடும், கருவறுத்து போடும். நம்ம ஒரு குழந்தை வீட்டிலிருந்து நம்ம ஒரு பள்ளிக்கூடம் காலேஜுக்கு அனுப்புகிறோங்க, என்ன நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க தாய் தகப்பை? அந்த குழந்தை படிச்சிருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தோட வாழ்க்கை முறை மாறிடும். ஒரு குழந்தை படிச்சுட்டா போது நம்ம குடும்பம் நல்லா இருங்கிற நம்பிக்கையில தான் படாத பாடுபட்டு அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான், கல்லூரிக்கு அனுப்புறான். அந்த குழந்தைக்கு கல்லூரி வாசல்ல நின்று நீ கஞ்சா கொடுக்குறீல்ல, நீ உன்னோட ஆட்சி போயிடும். உன்னோட 1 வருஷம் தான் நீ காணாம போயிடும், உன்னோட ஆட்சி போயிடும். திமுகவின் வரலாற்றில் இதுதான் இறுதி ஆட்சி காலம், எழுதி வச்சுக்கோங்க. உன்னோட ஆட்சி போயிடும். ஆனா இந்த போதைக்கு அடிமையாக இந்த பையன் என்னைக்கு அதுல இருந்து விடுபடுறது? சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்ததுன்னு, 2 பசங்களை வந்து ஒரு போதை வியாபாரி வந்து அடிக்கிறான். ஆமாங்க, ஏன் கொண்டு போய் விற்கலன்னு சொல்லி. இப்ப இவனுக்கெல்லாம் யாருங்க பின்புலமா இருக்கா? நீங்க சொல்லுங்க, யார் இவனுக்கெல்லாம் துணையா இருக்கா? எப்படி அவனால இதை செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது? அப்ப காவல்துறை உங்களுக்கு துணையா நிக்குது. காவல்துறை உங்களுக்கு துணையா நிக்க சொல்லி பின்னாடி இருக்கிற இந்த அரசியல் அதிகாரம் பெற்று இருக்கிறவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லாம இந்த வேலையை செய்யவே முடியாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் போலீஸ் கிட்ட முழுமையான பவர், உங்களுக்கு எந்த பேச்சையும் நீங்க கேட்க வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற திமுக கார எவன் பேச்சையும் கேட்க வேண்டாம். நீ இப்படின்னு சொன்னா 3 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு துளி போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற போலீஸால் முடியும். ஏன்னா பூரா பின்புலம் இவங்க தான். நீங்க பாத்தீங்கல்ல, கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, கள்ளச்சாராயம் வித்தான்னு,
அவனை எங்க இருந்தான இப்போ வீட்டுல முதலமைச்சர் படத்தொட்டி வச்சிருக்கிறான், இவன் பதாக வச்சிருக்கிறான், இவங்களுக்கு போய் வேலை செய்யறான். இப்ப புடிச்சிட்டு வந்தான் பாருங்க பாலியல் கொடுமை செஞ்ச அண்ணா பல்கலைக்கழகத்தை, அவன் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான் திமுகக்கு. அங்க ஒருத்தனை பிடிச்சாங்க பாருங்க, ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்து வந்து, அவன் பேர் என்னங்க, ஜாஃபர் சாதிக். அவன் இவங்களுடைய பொறுப்பு கட்சி பொறுப்புலயே இருக்கிறான், முதலமைச்சரின் குடும்பம் வரைக்கும் நெருங்கி இருந்திருக்கிறான் அவன். அப்புறம் எல்லா குற்றங்களுக்கும் இவர்கள் தான் காரணம், இவங்க தான் பின்னாடி இந்த குற்றங்களை நடக்க செய்யறாங்க. ஏன் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை? ஏன் வேலைக்கு ஓனா சாட்சி? இப்ப என்ன கேள்வினானே, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக நல்ல எதிர்க்கட்சி செயல்பட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா கவர்னர்கிட்ட எல்லாம் கொண்டு போயிட்டு மனு கொடுத்தாங்க, இந்த ஆட்சி சரியில்லை டிஸ்மிஸ் பண்ணுங்கலாம் கொண்டு போயெல்லாம் மனு கொடுத்தாங்க. ஆனா எதிர்க்கட்சியா அதிமுக ஒழுங்கா செயல்படலையோ? ஏன்னா கவர்னரை போய் சந்திக்கவும் இல்லை. நம்ம பிஜேபியோட முன்னால கூட்டணியில இருந்தோம், இப்ப இல்லை. பட் இருந்தாலும் பிஜேபிக்கு ஒரு அழுத்தமோ இல்லை ஏதோ நம்ம தரப்புல ஏதோ ஒரு செய்தி கொடுத்துக்கலாம். ஏன் ஒரு எதிர்க்கட்சியா செயல்படலை? இல்ல எதிர்க்கட்சியாக அதிமுக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இந்த கவர்னர் சந்திக்கிறதில் விடுங்க, கவர்னர் நாமளும் சந்திச்சோம். எங்களுடைய பொதுச் செயலாளரை 2 முறை எங்களுடைய அமைச்சர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இங்க இருக்கிற கஞ்சா புழக்கம், இந்த பெருக்கி இருக்கிற போதைப் பொருள் இதுக்கு எதிராக ஒன்று கொடுத்தார். சட்டம் ஒழுங்கு கேட்டிருக்குதுங்கிறது, கள்ளச்சாராய் சாவுக்கு காரணமான இந்த அரசின் மீது நடவடிக்கை வேண்டும் என்று நாங்கள் கொடுத்தோம். ஆளுநரை சந்திக்கிறது மட்டும் எதிர்க்கட்சியின் வேலை இல்லை, அந்த வேலையும் நம்ம செஞ்சோம், அவ்வளவுதான். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளும் சரி சட்டமன்றத்துக்கு வெளியிலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மையாக போராடுகிறது. இந்த பிரச்சனைகளை தடுக்கணும்னு போராடுது. நீங்க எங்கள் தலைவர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டே இருக்கிறார்கள், எங்கள் கட்சி போராடுறது ஒரு பக்கம் விட்டுருங்க. எங்களுடைய கட்சியினுடைய பகுதி செயலாளர், சேலத்தில் பகுதி செயலாளர் சண்முகம் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். எதுக்கு? சொந்த பிரச்சனையா? திமுக கவுன்சிலர் புருஷன் வந்து கஞ்சா விற்கிறான் ரோட்லன்னு சொல்லி போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. கூலிப்படையை வச்சு கொண்டுட்டான், வெட்டி கொண்டுட்டான். இவன் லட்சணம். ஜவஹர் அலி மணல் கடத்தலுக்கு எதிராக போராடி, இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக போராடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் கொலை பண்ணா, லாரி மோதி கொலை பண்ணா. தொடர்ச்சியாக எங்களுடைய இளைஞர்கள், இன்றைக்கு ஐடி விங்கை சேர்ந்த இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க அவங்க மேல. இவ்வளவு வழக்குகளை அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்கள் இன்றைக்கு தாங்கி கொண்டு இருந்தும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தலைவர், நான் சொல்றேன், இந்த கள்ளச்சாராய் சாவு மரக்கான சாவு, முதல் கள்ளச்சாராய் சாவு நடைபெறுவதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே 1 மணி நேரத்திற்கு மேலாக எங்களுடைய பொதுச் செயலாளர் காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையில் வந்து பதிலளிச்சு மானிய கோரிக்கையில் பேசுகிற போது அவர் சொன்னார், இந்த பகுதிகளில் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருக்கிறது, இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் அரசாங்கம் தயங்குகிறது என்று கேட்டார். காவல்துறை என்ன செய்யுதுன்னு கேட்டார். நடவடிக்கை எடுக்கலீங்க. எங்க கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார், தீர்மானத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடு தழுவிய போராட்டங்களை அதிமுக நடத்தியிருக்கு இந்த 4 ஆண்டுகள். சிக்கல் என்னன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர்களோடு நின்று கொண்டு அரசை எதிர்ப்பதற்கு பொய்யான விஷயங்களை கூட உருவாக்கி கொண்டிருந்த சோ கால்டு நடுநிலையாளர்கள் மிக மிக திறமையாக இப்பொழுது வேடம் கட்டி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளர்களாக அவர்கள் இந்த நாட்டினுடைய ஊடக அறத்தை கொலை செய்து அதனுடைய கல்லறை மீது அவர்கள் உட்கார்ந்து கெக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடுநிலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சில பத்திரிகையாளர்கள், சில மக்களின் கருத்தை மாற்றுகிறேன் என்று கிளம்பி இருக்கிற சில மோசடி பேர்வழிகள், இவன் அருந்துகிற அந்த மதுவின் ஒவ்வொரு துளியும் தமிழ்நாட்டு மக்களினுடைய ரத்தம். திமுகவை ஆதரித்து இவன் தமிழ்நாட்டு மக்களின் ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ஊடக அறத்தை கொலை செய்கிற வேலை. இதனால வந்து அதிமுக செய்கிற போராட்டங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு இவன் மறைக்க முயற்சி பண்றானே ஒழிய, மக்கள் எங்களோடு உறுதியாக நிற்கிறார்கள். இப்பொழுது போற 4 கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வரேங்க, நான் ஊரா சுத்துறோம், எல்லா மாவட்டத்துக்கும் போய் கத்தி கதறோம். மக்கள் அலையலையா திரள்றாங்க. இன்றைக்கு மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் இவர்களுடைய ஆட்சியினுடைய கொடூரத்தை. எத்தனை நாளைக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எத்தனை தான் மலரை கொட்டி வச்சாலும், மலரலையை அள்ளி போட்டாலும், மல்லிகை பூவை வச்சாலும் மலக்குடியினுடைய அந்த துர்நாற்றத்தை அடக்க முடியாது இல்லையா? திமுகவின் ஆட்சியின் துர்நாற்றத்தை இவர்களுடைய ஊடகங்களை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. முயற்சி வேணா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இன்றைக்கும் செயல்படுகிறது, இன்னும் வீரியமாக செயல்பட போகிறது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எந்த மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி.